गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு கபிலவாசுதேவனாக அவதாரம் பண்ணி தேவகூதி அம்மாவுக்கு இந்த யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்கிறார். தேவகூதி அம்மாவுக்கு சொல்வது போல் நமக்கு தான் சொல்கிறார். தேவகூதி அம்மா ஒரு தடவை கேட்டுட்டு அவள் பகவானோட ஐக்கியமாயிட்டா. ஆனால் உலகம் இருக்கிற பரியந்தம் இந்த கபிலோபதேசம் திரும்ப திரும்ப நிறையா பேர் பிறந்து இந்த மாதிரி பிரவச்சனம் பண்ணி இதனால் நிறைய பேர் பயனடைகிறார்கள். அப்பேற்பட்ட உத்தமமான உபதேசம், காலஸ்வரூபியாக இருந்து பகவான் எல்லாத்தையும் நடத்திக்கிறான்னு சொல்லிட்டு பகவான் மறைந்த பாபி, பகவானை மறந்த பாபியோடைய கதி என்ன அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜீவனானது எப்படி காலமாறுது, காலமானதுக்கப்புறம் என்ன ஆறுது, அந்த ஜீவனுடைய சுபாவம் என்ன, திரும்ப அது எப்படி பிறக்கிறது அப்படின்னு, இது என்ன சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த அத்தியாயத்தை யதார்த்தத்தை சொல்கிறார். இதை நம்மளுக்கு கேட்கணுன்னாலே மனசில் திருடத்துவம் வேணும். ஏன்னா இது அப்பப்போ எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் இதை அவலம்பிக்கிறது தான், எல்லா ஜீவனங்களுக்கும் உள்ளது தான் சொல்கிறார். அதனால் இதுக்காவது இந்த அத்தியாயத்தை கேட்டாவது நம்ம பகவானை மறக்காமல் அனவரத்தமும் அவன் கிருபையை ஸ்மரிச்சுண்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது பகவத் பரமாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அப்படி வைமுத்துவது போல் இந்த அத்தியாயமானது இருக்குது. எல்லோரும் ஆனால் தெரிஞ்சுட்டு தானே ஆகணும் இந்த விஷயத்தை. மேலே இந்த தேகம், அந்த ஆத்மாவும் இந்த தேகத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த தேகம் இந்த கர்மாக்கள்லாம் எப்படி அவலம்பித்து எப்படி வீணாக போகிறது, திரும்ப எப்படி ஒரு ஜீவனானது மறிக்கிறது, மறித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்றதெல்லாம் மேலே 2-3 அத்தியாயத்தில் சொல்கிறார். அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த சுத்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அவலம்பித்து தான் அந்த தேகமானது வந்தது. இந்த ஆத்மா பரிசுத்தமாக இருந்தது. தேகத்தை தொட்ட உடனே அதுக்கும் அவித்யை வந்துடுது. அதனால் மேலே மோகத்தை சேர்த்துண்டு உலகத்தில் இருக்கிற அத்த விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி அனுபவிக்க ஆரம்பித்து இது ரொம்ப பிடிச்சி போயிடுறது. இந்த விஷய சுகமெல்லாம் அந்த தேகத்தோடு இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு, அப்படியே அந்த சரீரத்துக்கு கூட சேர்ந்துட்டு பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு பலதாத்தாவாக பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தை பிடிச்சிடுத்தோன்னோ அந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டு தான் இந்த ஜீவாத்மான்னு சொல்கிறோமே, அதுக்கு அது பிடிச்சதுனால அந்த சரீரத்தை விடவே விடாதான், கட்டிமாக பிடிச்சிட்டுருமா. அப்படி பிடிச்சிட்டு அந்த சரீரத்தை பிடிச்சின்னு அந்த சரீரத்தை தானாக நினச்சிண்டு அந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் பண்ணுறதான் அந்த சரீரத்தை கூட சேர்ந்துண்டு. இந்த சரீரத்தை விடணும்னு தோணவே தோணாதான். இப்போ நம்மளுக்கு தோணும், உயர்ந்த மனுஷ ஜென்மா, நம்மளுக்கு அத்தனை சுதந்திரம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கார். நம்மளால் நினச்சோன்னா ஒரு மலையே குடையிறோம், ஒரு நதியே ஸ்டாப் பண்ணுறோம், அப்புறம் எத்தனையோ பஞ்சபூதங்களில் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ சக்தி பகவான் கொடுத்துருக்கார். ஜந்துக்கள்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனுஷ ஜென்மான்றது உயர்ந்ததுன்னு நாம் நினைக்கிறோம். இப்போ ரோட்டில் ஒரு நாய் போகிறது, ஒரு பசுமாடு இருக்குது, ஒரு பன்றி இருக்குது, ஒரு சின்ன பூச்சி இருக்குது, ஒரு சின்ன கொசுவாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே கூட ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்றதான் சொல்கிறார். இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஆத்மா ஒவ்வொரு சரீரமும் எடுத்துகிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு. பகவானை மறந்தோன்னா இந்த மனுஷ ஜென்மா போயிடுது. திரும்ப எல்லாத்துலேயும் பிறந்து திருப்பி மனுஷ ஜென்மா இப்படி தான் வருதுன்றது சொல்கிறார். இப்போது மனுஷ ஜென்மா உயர்ந்த ஜென்மா அப்படின்றது நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ ரோட்டில் ஒரு நாய் போகிறதுன்னா அந்த நாய்க்குள்ளேயும் ஒரு ஆத்மா தான் இருக்குது, அதுதான் நாய் சரீரத்தை எடுத்துன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நாய்க்கு தோணாதான் மனுஷ ஜென்மா தான் உயர்ந்த ஜென்மா, எப்படியாவது நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு மனுஷனாக பிறக்கணும்னு அதுக்கு தோணாதான். எந்தெந்த சரீரத்தில் அந்த ஆத்மா இருக்கோ அது பிடிச்சி போயிடுமா, அதுக்கு அதுலேருந்து விட்டு வெளில வரத்துக்கு தோணவே தோணாதான். அதனால தான் எவ்வளோ வியாதி வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இப்போ நம்ம இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு நம்ம மனுஷன் இந்த சரீரத்தை பிடிச்சின்னு இந்த ஆத்மா இருக்கணும், எவ்வளோ வியாதி வந்தாலும் எப்படியாவது அதை சரி பண்ணிட்டு வாழணும்னு தானே எல்லாருக்கும் தோன்றது. இதே மாதிரி தான் எல்லா ஜீவன்களுக்கும் தோணுமா. ஒரு கொசுலேருந்து ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான வருஷம் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஜலஜந்துக்கள்லாம் இருக்குது, அது பரியந்தம் இந்த சரீரம் விடணும்னே தோணாது. அந்த சரீரத்து மேலே வச்ச ஆசை அப்படி. அதனால் எந்தெந்த யோனியில் ஏதாவது எந்த ஜந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த ரூபத்தை எடுத்து அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை தொட்டுருத்துன்னா அந்த சரீரத்து மேலே அலாதியான ஆசை வந்துருமா.
அப்படி வந்ததுனால தான் எந்த ஜந்துக்களுமே எதுவுமே தன் சரீரத்தை உயிரை விடுறதுக்கு பிடிக்காதபடிக்கு தன்னை போஷிச்சுக்கிறதுக்கு தான் கடைசி வரையும் பார்க்கும். இதுதான் லோகத்தினுடைய இயற்கை இப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறாராம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு சரீரம் நம்மளுக்கு வந்து தானாக வரும். இப்போ யாத்தனா சரீரம் அப்படின்ற ஒரு சரீரம் இருக்கும், அதுதான் யமலோகத்தில் நரகத்தில் உள்ள சரீரம். யாத்தனா சரீரத்தை வச்சுன்னா அங்கே வாழ முடியும். இந்த சரீரத்தை வச்ச ஆசையானது இந்த ஆத்மாவுக்கு இருக்கணும். யாத்தனா சரீரம் எதுக்குன்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் யாத்தனா சரீரம். அப்புறம் வந்து இந்த பித்ருலோகத்தில் போய் இருக்காளான்ற இல்லைன்னா அது சில காலங்கள் அங்கே இருப்பா. அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போனால் புண்ணிய வசத்தினால அங்கே கொஞ்ச நாள் இருப்பா. இப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு புண்ணிய பாப்பம்லாம் திருப்பி அனுபவிக்கிறதுக்காக லோகத்தில் பிறக்கிறா. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்றது போல் அந்தந்த சரீரம். இதில் இருக்கிறதுலே மோசமான சரீரம் எடுத்துன்னா நரகத்தில் வாழும்போது யாத்தனா சரீரம். இந்த சரீரத்து மேலே வச்ச ஆசையினால அந்த யாத்தனா சரீரத்தை கூட விடணும்னு தோணாதான். அதுலேருந்து பிரியும் போது கூட மனசு கஷ்டமாக இருக்குமா இந்த ஆத்மாவுக்கு. அது என்ன இத்தனை நாளாக அந்த சரீரத்து மேலே வச்ச ஆசையினால அப்படி ஒன்றி போயிடுறது. அதனால தான் வந்து உயிரை விடணும்னே யாருக்கும் தோண மாட்டேங்கிறது. அப்படி சரீரத்து மேலே ஆசை வச்சு இப்படி வீணாக போகிறான். அந்த சரீரத்திலேயே அவலம்பிச்சு அதுக்கு தான் இத்தனை விஷயத்தையும் மகான்கள் சொல்கிறா. சரீரம் நீ இல்லை, சரீரம் நீ இல்லை, சரீரம் நீ இல்லைன்றத வந்து நீ வந்து உரு போட்டுண்டே ஜெகன்மித்தியன்னு கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் உன்னால் இந்த சரீரம் நீ இல்லைன்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பித்து அதுக்குள்ள பிரவர்த்தனையில் நீ ஈடுபடுவ அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் சரீரம் அப்படின்னா அந்த சரீரத்தை வச்சுட்டு சரீர மமக்காரங்கள்லாம் வருது. தான் தன் சரீரம் அப்படின்றது அகங்காரம். மமக்காரங்கள்லாம் என்னென்னா என் மனைவி, என் குழந்தைகள், அப்புறம் என்னுடைய சொத்து, என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்ற அகங்காரம் மமக்காரங்கள்லாம் சேர்ந்துட்டு இவனுக்கு என்ன ஆறுதுன்னா இந்த சரீரம், இந்த சரீரத்தை போஷிக்கக்கூடிய மனைவி, இந்த சரீரத்தை சுகக்கூடிய மனைவி, இந்த சரீரத்திலேருந்து வந்த குழந்தைகள், இப்படின்னு இந்த சரீரத்தை வச்சு அவலம்பித்து இவாளுக்குள்ள காரியத்தை பார்க்க ஆரம்பித்து தனக்கு பரலோகம்னு ஒரு மார்க்கம் இல்லைன்ற மாதிரி இந்த அஜ்ஞானமானது மோகமானது கொண்டு விட்டணும். அப்படியே இருந்து 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 என்ன ஆகிடும்னா இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும். இப்படி ஆயுசு முடிஞ்சு முழுக்க பார்த்தா என்ன பண்ணணும்னு பார்த்தா இந்த சரீரத்தையும் இவாளையும் போஷிக்கிறதுக்காக இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேர்த்து 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 குமிச்சு வச்சுருப்பான். இப்படி இருந்துகிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டம் முடியும் போது மாறத்தானே மாறும். இங்கே கபிலவாசன் வேடிக்கையாக சொல்கிறாராம், என்னென்னா நீ சம்பாதிக்கிற வழியும் தான் உனக்கு வந்து ஆற்றுல வந்து மரியாதை இருக்கும். நீ ஒரு காலம் வழி சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சம்பாதிக்க மாட்டேன்னு ரிட்டையர் லைஃப் மாதிரி வரும்னா அப்போ யாரும் உன்னை மதிக்க மாட்டா. போகிறதுக்கு எல்லா வியாதிகளும் சேர்ந்து வரும். அந்த சமயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவான், அப்பா 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 அப்பான்னு பயந்துட்டு இருந்த பையனே என்ன இவர் நடு ஹால்லேயே உட்காந்துன்னு குருன்னு இரும்புறார், காரி துப்புறா, இவர் கூட எப்படி உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு இப்படிலாம் பேச ஆரம்பிப்பான். இதெல்லாம் வார்த்தாயாம் லுப்பியமானாயாம்னு இப்படிலாம் பேசுகிறத கேட்டு கேட்டு வருத்தப்படுவானா. ஆஹா நம்ம இப்படி மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்னன்னா அந்த பத்னி புத்திராதிகள் மேலே வச்ச ஆசை போகாது. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவர் ஆற்றுக்குள்ளே இருந்தாலாம் சரி வராது, என்ன பண்ணுவான்னா சத்புத்திரனாக இருந்தான்னா ஆற்றுக்குள்ளே உட்காந்து வச்சு அப்படி பார்த்துப்பான். இவன் பாப்பியோன்னும் பண்ண பாப்பத்தினால என்னென்னா பின்னாடி ஒரு ரூம் இருக்குது கொல்லை பக்கம், அங்கே போய் இவனை வந்து தங்க வச்சிரு, அங்கே போய் இவரை தங்க வச்சிரு, அதனால் இங்கெல்லாம் இங்கே வந்து நம்ம ஆற்றுக்குள்ளெல்லாம் இருந்தால் சரி வராதுன்னு அங்கே ஒரு தங்க வச்சிருன்னா அம்மாட்ட ஜாடை கடிச்சிட்டு போயிடுவான். இந்த அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா மெதுவாக அவர் அழைச்சின்னு போய் பின்னாடி ஒரு ரூம் கட்டியிருக்கான் நான் உங்கள் பையன், அதை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்கிறான்னு பொய் சொல்லிட்டு அழைச்சின்னு போவாங்களாம். இப்படியே அழைச்சின்னு போய் அங்கே போய் அந்த ரூமை பார்த்தா இது கட்டின ரூம் மாதிரியே இருக்காது, பழைய ரூம் மாதிரி தான் இருக்கும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா உள்ளே கட்டிலாம் போட்டிருக்கேன்னா உள்ளே போய் அதில் உட்காந்து வச்சுட்டு இனிமேல் உங்கள் பிள்ளை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கான். ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரிலாம் அசுத்தம் பண்ணுறலாம், எல்லாம் வந்துட்டு போகிற இடம் சரி வராது, குழந்தைகளுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னோடனே அதையும் சரின்னு உட்காந்து தங்கிட்டு இருப்பானா. தங்கிட்டே இருக்கும்போது என்ன இந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கணும். ஆகாரம்லாம் அங்கே நடக்கும், அதெல்லாம் நடக்கும், சமைக்கிறதான் சமைப்பா, வாசனை வந்து தூக்குறது, சாப்பிட்ணுன்னு தோன்றது. ஆனால் உடம்புல அத்தனை கஷ்டம், சாப்பிட்டா உயிர் தங்காது, எல்லா பிபி சுகர்லாம் ஏறிடும்னு தெரியும். அப்பப்போ வந்து மனைவி ஏதோ கவனிச்சுட்டு போவா. ஒரு நாளைக்கு நன்னா தூங்கிட்டு இருப்பான், தூங்குறாரேன்றதுக்காக அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவா. அவன் வந்து இப்படி கண்ணை திறந்து ஒரு மணி நேரம் அப்புறம் பார்ப்பான், அந்த ஆகாரம்லாம் ஆறி போய் இப்படி கிடைக்கும். அப்படி இருக்கிற ஆகாரத்தையும் என்ன பண்ணுவான்னா ஆதத்தே கிரகபாலவத், என்னன்னா ஒரு நாய் வந்து எப்படி போட்டாலும் மரியாதை இல்லாமல் சாப்பிடும்ல, அந்த மாதிரி
கிரகபால இவாகரன்னு நாய் மாதிரி அதை சாப்பிட்டுண்டு அப்பையும் இந்த சரீரத்தை போஷிக்கணும்னு இருப்பானே தவிர பகவான் தான் கதின்னு இருக்க ஆரம்பிக்க மாட்டான். அப்பையும் எப்படியாவது இந்த சரி பண்ணிட்டு நம்ம திரும்ப பழைய மாதிரி தெம்பாகி எல்லாரும் இது பண்ணணும்னு நினைப்பானே தவிர இது நடக்குமோ? நடக்காது. அப்படின்னு இப்படி உழண்டுட்டே இருப்பான் அஜ்ஞானத்தில். அப்படின்னு இந்த பாபிகளுடைய கத்தியை சொல்லிகிட்டே வரார் கபில வாசுதேவர். 40 வயசு பர்யந்தம் இதுக்கு தனுன்னு பேர். தனுன்னா என்னென்னா 40 வயசு பர்யந்தம் விருத்தி அடைந்துட்டே வருமா அந்த உடம்பானது. 40க்கு அப்புறம் சரீரம்னு பேர். நம்ம எல்லாத்துக்குமே சரீரம்னு தான் சொல்கிறோம். 40 வயசுக்கு அப்புறம் சரீரம். ஏன்னா சீரியத்தே 40க்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டே வருமா. ஏன்னா இதனுடைய இந்த மிஷின், இந்த சரீரமாகிற மிஷினுடைய லைஃப் 80 வயசு 100 வயசு வரலையும் தானே இதனுடைய ஆயுசு. 40 வயசு வரலையும் வளரும். 40க்கு அப்புறம் இப்படி கம்மியாகிட்டே வந்துடும். கம்மியாகிட்டே ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவாத்மானது கிளம்பி அடுத்த சரீரத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கிற இவனுக்கு அடுத்தது யமலோகம் நெருங்கின்றே இருக்கு. அப்படின்னும் போது என்ன ஆகுனா, காசஸ்வாச கிருதாயாசா வாயுனா கிரமதோத்தாரஹான்னு மூச்சை விடவே கஷ்டப்பட்டுண்டு அங்கங்கு அங்கங்கு குர்ருன்னு சளியெல்லாம் சேர்ந்துண்டு இலக்கு லொக்குன்னு இருமிண்டு இப்படி கஷ்டப்பட்டுருப்பானா அவன். இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? மேலே அவர்கள் வருவா, அப்போ பாப்பா வருத்தப்பட்டுன்னு போவா, அவளை பார்த்து வருத்தப்படுவான். ஏன்னா அங்கே அப்பா எப்படி இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதம் கேளுன்னு யாரும் கொடுக்க மாட்டா. நாமும் சொல்லணும் நாமசூத்திரத்தை யாரும் கொடுக்க மாட்டா. இப்படி அடுத்த ஜென்மாவிலேயாவது அவனுக்கு இந்த ஞானம் வரணுன்றதுக்கு உள்ள காரியத்தை யாருமே சொல்ல மாட்டா, யாரும் பண்ண மாட்டா. மேலே அழுது தான் போவா. அழுறதுனால இவனுக்கு என்ன ஆகணும்னா இன்னும் கூட அஜ்ஞானம் விருத்தி ஆகுமா. ஆஹா, இத்தனை நாளாக இவன் என் மேலே ஆசை வச்சுக்காமல் பின்னாடி என்னுடைய இஷ்டாலேன்னு பார்த்தேன். ஆனால் என் மேலே இவ்வளோ ஆசை வச்சிருக்காளா, எனக்கால அழறாளேன்னு இன்னும் கூட அந்த மோகமானது அவனுக்கு அஜ்ஞானத்தை கொடுக்கும். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது கடைசி காலமானது வந்துடும். அவன் கொண்டு ஆற்றுல போட்டுட்டு இன்றைக்கா நாளைக்கான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் வருவாரான். டாக்டர் பார்த்துட்டு என்னென்னா ஒன்றும் சொல்ல முடியாது, என்னென்னா ஒரு டேட்டை குறிங்க சுவாமி, எங்களுக்கு காரியம்லாம் எதுவும் பார்க்க முடியலன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாளாம் இனிமேல். ஏன்னா யாரும் எந்த வேலையும் பண்ண முடியாது. இவர் இன்றைக்கி போவாரா நாளைக்கு போவாரான்னு தெரியாது. அவ காரியத்தை பார்த்தாங்கன்னு பேச்செல்லாம் அப்படி மாற ஆரம்பிச்சிடும். இத்தனையும் அந்த பாவி படுத்துன்னு கேட்டுன்னு இருப்பான். அப்படி இருக்கும். இப்படி கடைசி சுவாசமானது வந்துடும். அப்போ எல்லாம் தனக்கு வேண்டியவாலாம் அங்கே உட்காந்துட்டு சுற்றி இல்லைன்னா அதான் பாட்டில் வராமரி உற்றவர் பெற்றவர் சுற்றமும் மற்றவர் ஓவென்று எழுதிடும் போது எல்லாரும் சுற்றி நின்று யாரும் நாமெல்லாம் சொல்ல மாட்டா. ஓன்னு அழுவா, என்னை விட்டு போகிறேலே, எனக்கு அது தரேன்னே இது தரேன்னே, இவ யாரும் கொடுக்க மாட்டாளேன்னு தன்னை பற்றி யோசிச்சுன்னு அழறவா தவிர யாரும் இவரை பற்றி யோசிக்கிறவா யாரும் இருக்க மாட்டா. அப்படி அழுதுண்டே இருக்கும்போது இன்னும் கூட அவனுக்கு அஜ்ஞானம் ஜாஸ்தி ஆகிடுமா. என் மேலே இவ்வளோ ஆசை வச்சுட்டு இருக்காரு, இவாள் விட்டு போகிறமேன்னு. ஆனால் அதில் ஒருத்தர் இருப்பாராம், யாரோ ஒருத்தர். கடைசி காலமாக இருக்குது, பகவான் நாமம் சொல்லுங்க, நான் பாகவதெல்லாம் கேட்டிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு நாமம் வந்தால் கூட உங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும், ஏதாவது ஒரு புண்ணியம் சேரும், சொல்லுங்க, மேலே போகிற லோகத்துக்காவது உபயோகப்படும்னு சொன்னால் இத்தனை அவர் சொல்கிறாரோனோ காதில் வாங்கின்னு சொல்லுவான். படுத்துட்டே இருக்கும்போது நானே கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை போய் இதை சொல்லு அதை சொல்லுன்னு கஷ்டப்படுத்தின்னு இருக்கேன், போங்க இங்கேருந்து, என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு இத்தனை பேசுவான். அவர் 2 வார்த்தை 2 லெட்டர் ராமநாமம் சொல்லுன்னா அதை சொல்ல மாட்டான். அதுதான் பாபிகளுடைய லட்சணம். வாக்கில் நாமம் வராது. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இப்படியே இருந்துட முடியுமா? யமதூதவு ததா பிராப்தவுன்னு பீமவு சர்வசேக்ஷனவு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு மீசையை முறைக்கிண்டு அந்த யமதூதர்கள் வருவார்கள். இந்த அதான் சொன்னேன்ல, இந்த ஆத்மாவுக்கு அந்த சரீரத்து மேலே அப்படி ஒரு ஆசை இருக்கும். நான் வரமாட்டேன்னு புட்டிச்சுன்னு இருக்குமா. வரமாட்டேன்னா இருந்துட முடியுமோ? இவ பாசத்தை போட்டு இழுப்பாலாம். வா போய்த்தானே ஆகணும், அடுத்த இது காரியத்தை பார்த்தானே ஆகணும். சும்மாவாக இருந்தால் நீ பண்ணின பாபத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணுன்றதுக்காக யமதூதர்கள் இழுப்பார்கள். இப்படி யமதூதர்கள் வந்துட்டாலேன்னு தெரிஞ்சுட்டு அவன் மலமூத்திரலாம் விசர்ஜனம் ஆகுமா. இந்த மலமூத்திர விசர்ஜனம் காலமாகும்போதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் அப்படின்னு சொல்கிற. மலமூத்திர விசர்ஜனம் அந்த பயத்தில் வந்துடும். அப்படி அந்த பிடிச்சி அந்த ஜீவனை இழுத்துன்னு போவார்கள். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா பாபிகள்லாம் அடித்து இழுத்துன்னு போவாலாம். எத்தனை நல்ல காரியம் பண்ணுறதுக்காக பணம் வந்தது, எவ்வளோ விஷயம் வந்தது, நல்ல உடம்பு நன்னா இருந்ததோனோ. அப்போ ஒரு கோவிலுக்கு போனியா, ஒரு நல்ல காரியம் பண்ணினியா, இப்படி இல்லை அதுவும் இல்லாதபடிக்கு உள்ள அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு சுற்றின்னு இருந்த அப்படின்னு அடித்து அழிச்சுன்னு போவாலாம். அப்போ யாத்தனா சரீரமாக மாறிடும். அந்த யாத்தனா சரீரம் என்னன்னா தடுக்கவும் முடியாது, அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிதான். அப்படி ஒரு சரீரமாக அது தடுக்கவே முடியாத ஒரு சரீரம். இன்னும் சில பேர் சொல்லும்போது கை கால்களே இருக்காது அப்படின்ற அந்த யாத்தனா சரீரத்துக்கு. அது கரெக்டாக என்னன்றது இங்கே இவர் சொல்லப்படலை.
ஆனால் யாத்தனா சரீரத்தினால தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு சரீரம் அப்படி அடிச்சுன்னு போவா. திரிபிர் முகூர்த்தைர் துவாபியாம்வான்னு ஒன்று 3 முகூர்த்த காலம், இல்லைன்னா 2-2.5 முகூர்த்த காலத்தில் இங்கேருந்து நம்மளை அழிச்சுன்னு போயிடுவா. போகும்போது அடிச்சு தான் அழிச்சுன்னு போவான். இப்படிலாம் அந்த ஜீவன் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அழிச்சுன்னு போகும்போது பயங்கரமாக பசிக்குமா. பசி தாகத்தோடு இந்த ஜீவனானது தப்பிக்கும். அதனால தான் பாருங்கள், நம்ம பெரியவாள்லாம் எப்படி பண்ணியிருக்கா. அந்த சமயத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணணும், எள்ளுஞ்சலம் விடணும், ரொம்ப தாகமாக இருக்கும், நித்தியவேதி பண்ணணும். அப்படி ஆரம்பித்தோன்னா அது 10 நாள் தொடர்ந்து பண்ணணும், சும்மா இது பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பெரியவாள்லாம் யோசிச்சு பண்ணியிருக்கா. இது நம்மளுக்கு இருக்கா இல்லையா, கண்ணுக்கு தெரியலையே, இதெல்லாம் சத்தியமா அப்படின்ற பேசுறதுக்கு பதிலாக ஒரு கால் இருந்தாருன்னா ஒன்றை வளர்த்த உங்கள் அப்பா அம்மா கஷ்டதானே பட போகிறா. அப்படி இருக்கும்போது ஒரு 10 நாள் நீ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பண்ணினா என்ன. ஒரு கால் இப்படி கஷ்டப்படுறான்னா, உண்மையாக ஒரு பாவத்தினால கஷ்டப்படுறான்னா, அதுக்காக கூட நீ 10 நாள் ஒதுக்கிட்டு உன்னை நீ வரித்துண்டு இந்த இது பண்ண மாட்டியா அப்படின்றது போல இருக்கான். அது கூட பண்ண விட மாட்டேங்கிறது இந்த கலிகாலம். ஒரு 10 நாள் கூட நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிடுறது இந்த கலி புருஷன். அப்படி சொல்கிறாராம். ஏன்னா இப்படி போகும்போது வசி தாகத்தோட முயற்சியாகி கீழே விழுவானா. கீழே விழுந்தா சரி, பசிதாகன்னு மூர்ச்சாயி நம்ம ஊரில் கீழே விழுந்தானா யாராவது வந்து பார்த்தா ஐயோ பாவன்னு ஜலம் கொடுப்பான். அவன் அதெல்லாம் பண்ண மாட்டானா, அடித்து எழுப்புவானா, எழுப்பி திருப்பி அழிச்சுன்னு போவானா. அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இவளுக்கு ஜலம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அழிச்சுன்னு போகிறதெல்லாம் அவனுடைய ரூல்ஸில் கிடையாது. அடித்து தான் அழிச்சுன்னு போகணும், அதை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். இப்படி அடித்து இவன் அழிச்சுன்னு போகும்போது இப்படியே போயிட்டே இருப்பான், மூர்ச்சையாவான், எழுந்துப்பான். இப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே 9 லட்சம் யோஜனை 9 லட்சம் யோஜனை தூரமாக இங்கேருந்து நரகலோகம். அதில் ஒரு 2.5 முகூர்த்தம் இல்லை 3 முகூர்த்தத்தில் அழிச்சுன்னு போயிடுவான். இப்படி அடித்து அழிச்சுன்னு போவான் அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஜீவனானது அவ்வளோ தப்பிக்கும். இப்போ தான் அந்த சரீரத்துலேருந்து வெளில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசி தாகத்தோடு இப்படி தப்பிச்சுட்டே வரும். இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, போயிட்டே இருக்கும்போது பசி தாகாமல் தன் சரீரத்தில் இருக்கிற அந்த மாம்சத்தையே எடுத்து சாப்பிடுமா அந்த ஜீவன். இப்படிலாம் கஷ்டப்படும் அந்த சமயத்தில். அதனால தான் இந்த கர்மாக்கள்லாம் சரியாக பண்ணணும். இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த கர்மாக்கள்லாம் இது சத்தியமா அசத்தியமா கண்ணுக்கு தெரியலேன்னு யோசிக்கிறத விட ஒரு கால் இது சத்தியமாக இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறா நம்ம அப்பா அம்மா. அதனால் இவைகள் பண்ணினா அவளுக்கு போய் சேர்ந்து அவள் திருப்தி அடைவான்றது இதுலேருந்து தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக பண்ணணும். இப்படி பசி தாங்காமல் இப்படி போயின்னு இருக்கிற அந்த ஜீவனை அப்படியே அழிச்சுன்னு போயிடுவான். அங்கே அழிச்சுன்னு போனால் மேலே நரக்கம், என்னென்ன பாவம் பண்ணானோ, என்னென்ன தப்பு பண்ணானோ அதுக்குள்ளே அந்த லெஜரை பார்த்து அதை பகவானை மறந்தவனுக்கு, கர்மானுஷ்டானம் பண்ணாதவனுக்கு, திருடினவனுக்கு, அப்புறம் பரஸ்திரிகள்கிட்ட போனவனுக்கு, மது சாப்பிட்டவனுக்கு, குடித்தவனுக்கு, பொய் சொன்னவனுக்குன்னு இப்படி தனித்தனியாக நிறையா என்ன பண்ணியிருக்கான். 28 நரகம் பஞ்சமஸ்கந்தத்தில் வருது. பின்னாடி 26வது அத்தியாயம் நரகவர்ணனம் தான் முழுக்க. என்னென்ன யாருக்கு என்னென்ன பாபம் என்னென்ன இதுன்றது முழுக்க வருது. அதனால் அப்படி ஒரு நரக்கத்தில் போயிட்டு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நரக்கத்தில் இந்த தண்டனை எல்லாம் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறார். தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நரக்கங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் அந்தந்த காலபரியந்தம் நரக்கலோகத்தில் அந்த பாவத்துக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம போனோம் நெல் பேலன்ஸை திரும்பிட்டோன்றது கிடையாது. எல்லா லோகத்துலையுமே இவ்வளோ நாள் இருக்கலான்றது ஒரு கடு இருக்குது. எப்படி நம்ம பூலோகத்தில் இத்தனை நாள் தான் இருக்கலாமோ, இந்த யாத்தனா சரீரத்தோட நரக்கத்தில் இவ்வளோ நாள் இருக்கலாம். நம்ம சாத்தாதிகள் பித்திருக்களுக்கு நம்ம இது கொடுக்கும்போது பித்ருலோகத்தில் பித்ரு தேவதர்கள் கூட நம்ம பிதாமகாலும் இத்தனை நாள் இருக்கலாம். அதனால தான் இந்த 3 தலைமுறை பரியந்தம் இருக்குது. அது வழியும் தானே பண்ணுறோம். அந்த கால பரியந்தம் அங்கே இருப்பா. இந்த மாதிரி மாற்றி அதனுடைய கர்மாக்களை அனுபவிச்சுட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப இந்த பூலோகத்தில் பாக்கி பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கு உள்ள கர்மா போல் புண்ணியம் பண்ணியிருந்தானா, நல்லது பண்ணி குமிச்சிருந்தானா, சௌக்கியமாக இருக்கிற கிரகத்தில் பிறந்து போகபோக்கியத்தெல்லாம் அனுபவிப்பான். அதை பாருங்கோ, போகபோக்கியத்தை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவான், அந்த போகபோக்கியம் அனுபவிச்சிருக்கோம் பகவத் கிருப்பைன்னு தோன்றதோ தோணாது. அப்போ என்ன பண்ணுவான், திமிருனால பாவம் பண்ணுவான். அதனால திரும்ப அடுத்தது மட்டமான ஜென்மால் அது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறார், எங்கே பிறந்தாலும் பகவத் கிருப்பை, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பகவத் கிருப்பையில் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் பாவம் பண்ணாமல் இருன்னு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு, ஹிதத்தை சொல்கிறதுக்கு நம்ம பாகவதமும் பாகவதாலும் தான் இருக்கா. இதுதான் எல்லாருக்கும் தேவை. இப்படி புண்ணியம் பண்ணதுனால அங்கே போகிறோன்னா அந்த பணத்தை மீற பாவம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். திருப்பி கஷ்டப்பட வேண்டியிருக்கு. திருப்பி கஷ்டப்பட்டு கர்மாவை தீர்த்து திருப்பி வரும்போது இப்படி ஒரு சைக்கிளானது நடக்கிறது. அப்படி இருக்கிற அந்த ஜீவனானவன் அந்த லோகத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி
திரும்ப இந்த புருஷன் அவனுடைய ரேதஸ் மூலியமாக அந்த ஸ்திரீனுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் அப்படி திரும்ப பிறக்கிறான்னு சொல்லிட்டு இது இப்படி சொல்கிறார். மேலே அந்த ஸ்திரீ கர்ப்பத்துக்குள்ளே போய் அந்த குழந்தை எவ்வளோ நாள் இருக்குது என்னன்றது அந்த ஜீவன் பண்ணுற ஸ்தோத்திரம் இதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் வருது. நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது, என்னடா காலங்காலத்தால் பாகவதம் கேட்டு அழகாக பகவத் ஸ்வரூபத்தை 2 நாள் முன்னாடி அத்தியுதமாக ஆனந்தமாக பார்த்தோமே, இன்றைக்கி என்னடா இப்படி பயமுத்துறா மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லோரும் நினைக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கார்த்தால் ஓப்பன் பண்ணோடனே அன்றைக்கி நாள் முழுக்க இதை பற்றி யோசனையாக இருக்கும். ஆனால் இது யதார்த்தம், இப்படி சொல்லியிருக்கார் அவர் கபில வாசுதேவன். இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் போகவும் முடியாது. ஏன்னா விஸ்தாரமாக நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்தில் உள்ள விஷயத்தை சரியாக சொல்லிட்டு வர்றதுனால இந்த பாபிகளுடைய கதியை தான் சொல்கிறார். பாபிகள் பகவன் நாமத்தை மறந்தவா, பகவானை மறந்தவா பாபிகள்னு சொல்லிட்டார். அதனால் இந்த பகவத்குணத்தை எத்தனை நாள் யார் பாகவத பாராயணம் பண்ணி இந்த சிரவணம் பண்ணிட்டு இப்படி இருக்கேலோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் சொல்லும்போது அப்படி சொல்லிட்டார், பாபிகள் என்னை மறந்தவர்கள் தான் சொன்னால் நாம் எங்கே மறக்கோம்? அது பாட்டுக்கு 60 நாளாக அச்சஞ்சலமாக எத்தனை பேர் அனுப்புகிறா தினமும். நான் ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்குறேன், ஒரு நாளைக்கு 4 தடவை கேட்குறேன். அப்படி கார்த்தால ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டு தூங்கினா நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னு அத்தனை பேர் சொல்கிறா. இவ்வளோ தடவை இதை பாராயணம் பண்ணி இந்த பகவத்குணத்தை கேட்கும்போது பகவான் நம்மளை அவர் கணக்கில் வச்சுப்பார். அதனால் இந்த கணக்கில் நாம் இருக்க மாட்டோம். அதனால் யாரும் இதை பற்றின கவலைப்பட வேண்டாம், பகவான் பார்த்துப்பார். நம்ம கடமை என்ன, நம்ம கடமையை பண்ணிட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டியது தான். பகவான் நம்மளை எப்படி வச்சா இருக்கிறோ அதை நினச்சி சந்தோஷப்படணும். அதுக்காக இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டான்றதுனால ஒரு 2 வார்த்தை. வேறு எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத த்ரிம்ஷோऽध्यायः கபிலௌ வாச தஸ்யைதஸ்ய ஜனோ நூனம் நாயம் வேதோரு விக்ரமம் கால்யமானோபி பலினஹ வாயோரிவ கணாவலிஹ யம் யம் அர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே தம் தம் துனோதி பகவான் புமான் சோச்சதி யத்கிருதே யதத்ருவஸ்ய தேஹஸ்ய சானுபந்தஸ்ய துர்மதிஹ த்ருவாணி மன்யதே மோஹாத் கிரஹக்ஷேத்ரவசூனி ச ஜந்துர்வைபவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவ்ரஜேத் தஸ்யாம் தஸ்யாம் சலபதே நிர்வൃതിம் ந விரஜ்யதே நரகஸ்தோபி தேகம் வை ந புமான் त्यक्तुमिच्छति नारक्याम् निर्वृतौ सत्याम् देवमाया विमोहितः आत्मजाया सुतागार पशुद्रविणबन्धुषु निरूढमूल हृदयः आत्मानम् बहुमन्यते सन्दह्यमान सर्वाङ्गः येषाम् उद्वहनाधिना करोति अविरतं मूढः दुरितानि दुराशयः आक्षिप्तात्मेन्द्रियः स्त्रीणाम् असतीनां च मायया रघोरचितयालापैः शिशूनां कलभाषिणां गृहेषु कूटधर्मेषु दुःखतन्त्रेषु अतन्ध्रितः कुर्वन् दुःखप्रतीकारम् सुखवन्मन्यते गृहे अर्थैः आपादितैः गुर्व्या हिंसयेतः ततश्च तान् पुष्णाति येषाम् पोषेण
शेषभुग्यात्यधः स्वयं वार्तायां लुप्यमानायाम् आरब्धायां पुनः पुनः लोभाभिभूतो निस्सत्त्वः परार्थे कुरुते स्पृहाम् कुटुम्बभरणाकल्पः मन्दभाग्यो वृथोद्यमः श्रियाविहीनः कृपणः ध्यायन् श्वसिति मूढधीः एवं स्वभरणाकल्पम् तत्कलत्रादयस्तथा नाद्रियन्ते यथा पूर्वम् कीनाशा इव गोचरम् तत्रापि अजातनिर्वेदः भ्रियमाणः स्वयं भृतैः जरया उपात्तवैरोप्यः मरणाभिमुखो गृहे आस्तेव मत्यः उपन्यस्तम् गृहपालयिवाहरन् आमया व्यप्रदीप्ताग्निः अल्पाहारो अल्पचेष्टितः वायुना उत्क्रमतोत्तारः कफसंरुद्धनाडिकः कासश्वास कृतायासः कण्ठे घुरघुरायते शयानः परिशोचद्भिः परिवीतः स्वबन्धुभिः वाच्यमानोऽपि न ब्रूते कालपाशवशं गतः एवं कुटुम्बभरणे व्यापृतात्मा अजितेन्द्रियः म्रियते रुदतां स्वानाम् उरुवेद न यास्तधीः यमदूतौ तदा प्राप्तौ भीमौ सरभसेक्षणौ सदृष्ट्वा त्रस्तहृदयः सकृत्मूत्रम् विमुञ्चति यातनादेह आवृत्य पाशैर्बद्ध्वा गले बलात् नयतो दीर्घमध्वानम् दण्ड्यम् राजभटायथा तयोः निर्भिन्नहृदयाः तर्जनैः जातवेपथुः पथिष्वभिः भक्ष्यमानः आर्तोघं स्वम् अनुस्मरन् क्षुत्रुट्परीतः अर्कदवानलानिलैः सन्तप्यमानः पथि तप्तवालुके कृच्छ्रेण पृष्ठे कषया च ताडितः चलत्यशक्तोऽपि निराश्रमोदके तत्र तत्र पतन् शान्तः मूर्च्छितः पुनरुत्थितः पथा पापीयसा नीतः तमसायमसादनम् योजनानां सहस्राणि नवतिं नवचाध्वनः त्रिभिर्मुहूर्तैः द्वाभ्यां वा नीतः प्राप्नोति यातनाः
आदीपनं स्वगात्राणां वेष्टयित्वा उल्मुकादिभिः आत्ममां सादनं क्वापि स्वकृत्तं परतोऽपि वा जीवतश्चान्त्राभ्युद्धारः श्वगृध्रैः यमसादने सर्पवृश्चिकदंशाद्यैः दशद्भिश्च आत्मवैशसं कृन्तनं चावयवशः गजादिभ्यो भिदापनम् पातनं गिरिशृङ्गेभ्यः रोधनं चाम्बुगर्तयोः यास्तामिस्र अन्धतामिस्राः रौरवाद्याश्च यातनाः भुङ्क्ते नरो वा नारी वा मिथः सङ्गेन निर्मिताः अत्रैव नरकस्वर्गः इति मातः प्रचक्षते या यातना वै नारक्यः तायिगापि उपलक्षिताः एवं कुटुम्बं बिभ्राणः उदरं भरयेव वा विसृज्येह उभयं प्रेत्य भुङ्क्ते तत्फलमीदृशम् एकः प्रपद्यते ध्वान्तम् हित्वेदं स्वकलेवरम् कुशलेतर पाथेयः भूतद्रोहेण यद्भृतम् दैवेनासादितं तस्य शमलं निरये पुमान् भुङ्क्ते कुटुम्बपोषस्य हृतवित्त इवातुरः केवलेन हि अधर्मेण कुटुम्बभरणोत्सुकः याति जीवः अन्धतामिस्रम् चरमं तमसः पदम् अधस्तात् नरलोकस्य यावतीर्यातनादयः क्रमशः समनुक्रम्य पुनरत्राव्रजेत् शुचिः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कापिलेयोपाख्याने कर्मविपाको नाम 30 सर्गः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।